ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சமீப காலமா தமிழ் சினிமாவுல திரைப்படங்கள் வெளியிட முடியாது. அதாவது சின்ன சின்ன திரைப்படங்கள் வெளியிட முடியாம, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்காம, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம, அடுத்த வாரம், அடுத்த வாரம், அடுத்த வாரம் தள்ளி தள்ளி போகுது. அதே நேரத்தில அதே டைம்ல ஒரு பெரிய படம் வருதுன்னு சொன்னா, அந்த படங்கள் கூட சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன படங்களுக்கு தியேட்டர் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ் சினிமா உலகத்தில போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயம் போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு. ஒரு திரைப்பட விழாவுல ஸ்டேஜ்ல பேசுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் எதுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்க்குறீங்க? நீங்களே டைரக்ட்டா ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அதாவது அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழல்ல தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான். இவங்கள மீறி தான் மத்தவங்க படம் பண்ணணும்னா, இவங்களா பார்த்து ஏதாவது தியேட்டர விட்டா தான், வழி விட்டா தான் மத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனிங்களால படம் வெளிக்கொண்டு வர முடியும்ன்ற சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இது எல்லா நடிகர்களுமே பேசுறாங்க, பரவலா பேசுறாங்க. நெறைய பேரு ஓப்பனாவே சொல்றாங்க. ரெட் ஜெயண்ட்க்கு எதிரா பேசுறாங்க. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உதயநிதி அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ரெட் ஜெயண்ட்க்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரு துணை முதல்வர்ன்ற முறையில, ஒரு முன்னாள் நடிகர் என்ற முறையில அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இது ஒரு விடிவு வரல. இந்த சூழல்ல தான் போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயாரிப்பாளர்கள் அவங்களே படத்தை ரிலீஸ் பண்ணணும் டைரக்ட்டா. எதுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களுக்கு முன்னாடி, அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை வந்தது எப்போத்துல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் படம் காதலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது மூலியமா தான் அவங்க சினிமாக்குள்ள வராங்க. அவங்க கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த தியேட்டர்களையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அன்னைய தேதியில தமிழ் சினிமால எந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாலே, ஆ சன் பிக்சர்ஸ் மூலியமா தான் வெளியில வரணும். அப்பதான் அவங்க இந்த ஒரு கலாச்சாரத்தையும் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வியாழக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அந்த படம் தியேட்டர்ல இருக்கணும். அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க வேற ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் ஒரு வாரத்துக்கு மேல தியேட்டர்ல இருக்காது. அதே மாதிரி ஒரு ஏரியா ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஏரியாவுல ஒரு 10 தியேட்டர் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு படம் தான் ரிலீஸ். அந்த ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனா, அதிகபட்சம் போனா 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம, அந்த 2 தியேட்டர்ல கூட ரீல் பெட்டிய மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க. இன்டர்வல் வரைக்கும் இங்க ஓட்டிட்டு அடுத்த தியேட்டருக்கு அனுப்புவாங்க. அந்த பொட்டிய மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க. 2 தியேட்டர் தான் ஓடும். அதிகபட்சம் ஓட்டுனா. அதுவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடாது தியேட்டர். அந்த ஏரியாவோட இந்த கடைசியில ஒரு தியேட்டர் இருக்கணும். இந்த கடைசியில ஒரு தியேட்டர் இருக்கணும். அந்த மாரி தான் படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. 10 தியேட்டர்ல ஓடுதுன்னா 10 படம் ரிலீஸ் ஆகும். அப்படியான சூழல்ல தான் இந்த சன் பிக்சர்ஸ் அந்த ஏரியால ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள போனாலும் எல்லா தியேட்டரையும் ரிலீஸுக்கு எடுத்துவாங்க. எல்லா தியேட்டர்லயும் இவங்க படமே தான் ரிலீஸ் ஆகணும். அந்த படம் ஒரு வாரம் தான் ஓடும். அப்பவே அத கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மேல படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த வியாழக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க, அடுத்த படங்கள் இருக்குவாங்க. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது சன் பிக்சர்ஸ் அந்த காதலில் விழுந்தேன்லேருந்து ஆரம்பிச்சது. அப்படி அப்படியே அவங்க வளர்ந்து அவங்க ஆக்கிரமிச்சாங்க தமிழ் சினிமாவ. அவங்கள மீறி எந்த படத்தையுமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. அப்படியே காலங்கள் மாறுது. திமுக கை ஓங்குதாங்க. இவங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு தயாரிப்புல இறங்குறாங்க முதல்ல. புரொடக்ஷன் வரல. தயாரிப்புல இறங்கி, அவங்களும் சன் பிக்சர்ஸ் மூலியமா தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சு, இன்னைக்கு தமிழ் சினிமாவுல எல்லா தியேட்டர்களையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்ப இவங்க சொன்னா தான், இவங்க சொல்ற தியேட்டர்ல தான் படம் ரிலீஸ் ஆகணும். இப்போ சமீபத்துல ஒரு படம் படையாண்ட மாவீரன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த இப்ப இயக்குனர் சொல்றாரு, எங்க படம் நாங்க இத்தனை தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு பேப்பர்ல அனௌன்ஸ் பண்றோம். ஆனா மறுநாள் போனா தியேட்டர்ல போனா படம் அந்த படம் ஓடல. கேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து பிரஷர், அந்த சைட்ல இருந்து பிரஷர். நாங்க படத்தை எடுக்கணும், நாங்க படத்தை போடல, தியேட்டர்ல இருந்து எடுங்கன்ற மாதிரி பிரஷர் எல்லாம் வருதுன்றாங்க. இன்னும் இதுக்கு ஒரு படிக்கு மேல போய் ஒரு சில தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க, எங்க படம் எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னே தெரியல சார் எங்களுக்கு. எந்த தியேட்டர்ல கேட்டாலும் இவங்க ஓடலன்றாங்க. ஆனா எங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா, கியூப்ல கொடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் பேரெல்லாம் இருக்கு. ஆனா படம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான காலங்கள் இருக்கும்போது போஸ் வெங்கட் சொல்றாரு, ஒரு தயாரிப்பாளர் அவரே ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா, இங்க தியேட்டர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆந்திராவில் எடுத்துக்கோங்க. ஆந்திராவில் தியேட்டருக்கு யார் கண்ட்ரோல் இருக்கு? அரசியல்வாதி கையில் கண்ட்ரோல்லே கிடையாது. அது சினிமான்றது தனியா ஒரு தனி ஒரு இதுல இருக்கு. அவங்க அழகா படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. கேரளாவுக்கு போனீங்கன்னாக்கா, அங்கேயும் இந்த மாதிரியே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அங்க அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் கிடையாது தியேட்டர்ல எல்லாமே. ஆனா இங்க தான் முழுக்க நான் ஒருத்த மட்டும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதை உடைச்சு இங்க வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா
ஒரு சிலர் வந்து இவங்க இவங்களுடைய கொத்தடிமைகள் மாதிரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களே படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அவன் வந்து கடனை வாங்கி பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறான். அவன் எப்படி சொந்த இதுல எடுக்கணும்? தியேட்டர் வந்து கண்ட்ரோல் இல்ல. இது எல்லாத்தையும் மாத்தணும்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதான்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா கொஞ்ச நாள் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. அந்த தியேட்டர் அதிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. ஆனா மறுபடியும் இப்போ வந்து அந்த விஷயம் வந்து தலை தூக்கி இருக்கு. இதுல வேற இப்ப வேற சின்னவர் வேற வந்து இட்லி கடை மூலியமா வந்து வியாபாரத்துல வந்து இறங்குறாரு. ரெட் ஜெயண்ட் மூவிஸோடைய அதிபராகி. இன்னும் போக போக தான் தெரியும். இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, சமீபத்தில சந்திச்ச சின்ன படங்கள் கிடையாது நான் சொல்றது. மிகப்பெரிய படம். விஜய் நடிச்சு கோட்டுன்னு சொல்லிட்டு வந்தது. அந்த கோட் படம் ரிலீஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள். எது ரெட் ஜெயண்ட்ல தான் ரிலீஸ் பண்ணணும். விஜய் வந்து ரெட் ஜெயண்ட்ட குடுக்கக்கூடாது. ரெட் ஜெயண்ட் கிட்ட வந்து நம்ம படத்த குடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய சைட்ல வந்து நின்னாங்க. ஆனாலும் மறைமுகமா பார்த்தீங்கன்னாக்கா, ரெட் ஜெயண்ட்டோட இன்வால்வ்மென்ட் இல்லாம இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு நெருக்கமானவங்க, அவங்களுடைய பினாமிகள் இப்படி எல்லாருமே தான் வந்து அந்த படத்த வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பெரிய, பெரிய நடிகர்களுக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்பல்லாம் பெரிய நடிகர்கள் படம்னாக்கா, இவங்களுடைய அதிகாரம் தான். ரெட் ஜெயண்ட்டோட அதிகாரம் தான். ரெட் ஜெயண்ட் இல்லன்னா, பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகாது. ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரால ஒரு ஏரியாவ வாங்க முடியாது. தமிழகம் எங்கும் வெளியிடும் தான் வரும் ரெட் ஜெயண்ட். ஏரியா வைஸ் வராது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஸ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேலூர்ல. அவர் வந்து வட ஆற்காடு, சவுத் ஆற்காடு இதுதான் ரிலீஸ் பண்ணுவாரு. அப்புறமேட்டுக்கு வந்து கோபுரம் பிலிம்ஸ்ன்னு ஒண்ணு. அது இன்னைக்கு அவங்க வந்து பெருசா ஆயிட்டாங்க. அன்பு வந்து பெருசாயிட்டாங்க. அன்னைக்கு டைம்ல வந்து அவங்க மதுரை ஏரியா, திருநெல்வேலி ஏரியா இந்த ஏரியா மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. அவரு வாங்கி என்ன பண்ணாரு, அவரு அந்த ஏரியா மட்டும் தான் குடுப்பாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலகம் எங்கும் ரெட் ஜெயண்ட் வெளியீடுன்னு தான் போடுறாங்க. உலகம் எங்கும் இவங்க தான் போடுறாங்க. சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கலாம் வந்து எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டருடைய கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கிறாரு. அவரு வந்து அவர பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அவ்ளோ ஒரு தில்லாலங்கடி திருப்பூர் சுப்பிரமணியம் தான் சொல்லலாம். அவரும் வந்து இந்த தியேட்டர் விஷயங்கள தலையிட சொன்னா, அவரும் வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? அப்படிதான் போயிட்டு இருக்கிறாரு. அதனால தியேட்டர் அதிபர்களுடைய கையிலயும் இல்ல. எல்லாம் இங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இவங்களுடைய அதிகாரம் என்னைக்கு கைய மீறி தியேட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், தயாரிப்பாளர்கள் இவங்க சர்க்கிள்குள்ள வந்து சினிமா மறுபடியும் வருதோ, அன்னைக்கு தான் வந்து சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அதுவும் வந்து முதல் பார்ட் வந்து பல்வேறு பிரச்சனைகள் காரணமா வேற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா, அது பிறகு என்ன ஒரு இணக்கமான சூழல் வந்ததுன்னு தெரியல. ஆ 2ண்ட் பார்ட் வந்து ரெட் ஜெயண்ட் தான் வந்து எடுத்து பண்ணுச்சு. அது மட்டுக்கு நம்ம மக்கள் நீதி மய்யம் தலைவர் வந்து நடிச்ச ஆண்டவர் நடிச்ச விக்ரம். அந்த படத்த ரெட் ஜெயண்ட் பண்ணாங்க. அது அது வேண்டாம். அது அரசியல்ல போயிடும். அத பத்தி பேசினா அவர் வந்து அந்த மொத்தமாவே விக்ரம் கூட சேர்த்து எல்லாத்தையுமே குடுத்துட்டாரு. ரெட் ஜெயண்ட்டோட ஆக்கிரமிப்புன்றது இந்த அளவுல இருக்கு. இப்போ வர இட்லி கடையும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான். கூ கூலி வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களே வந்து இது பண்ணாங்க. அது அவங்களுக்குள்ள இதுவாகி போச்சு. அதனால அது பிரச்சனை இல்ல. இது மாரி பெரிய பெரிய நடிகர்கள் படம் எதுவுமே ரெட் ஜெயண்ட் இல்லாம வெளியில வராது. சின்ன சின்ன படங்கள் ரெட் ஜெயண்ட்ட எதிர்த்து வெளியில வராது. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய சூழல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.